நமஸ்காரம். அஸ்மத் சர்வகுருப்யோ நமஹ. இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வெங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள். இப்போது நம்ம வாழ்க்கையே எதிர்பார்ப்பு தான். அந்த எதிர்பார்ப்பை ஏதாவது கொஞ்சமாவது நம்மளால் பூர்த்தி பண்ண முடியுமா? ஏன்னா நம்மளை ஜாதக கட்டத்தை நம்மளால் மாற்ற முடியாது. ஜாதகத்தில் நாம் பிறந்துட்டோம், ஏதோ ஒரு நட்சத்திரத்தில், ஏதோ ஒரு ராசியில், ஏதோ ஒரு லக்னத்தில், ஒரு டயத்தில் நாம் கேட்டு வந்ததில்லை. முகமாகட்டும், கையாகட்டும், கால்களாகட்டும், அதே மாதிரி தான் நாம் பிறந்த டைம். அது எப்படி வந்தாலுமே அந்த டைம் நாம் நினைத்து நாம் கேட்டு வந்ததில்லை. பிறந்தாச்சு, வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த வாழ்க்கையில் ஏதாவது கொஞ்சம் மேன்மை இருக்கணும் சார். பார்க்குறவெல்லாம் லட்சாதிபதி ஆகிறான், கோடீஸ்வரன் ஆகிறான், நமக்கு ஏதாவது சான்ஸ் கிடைக்குமா? நான் லட்சாதிபதி ஆகணும், கோடீஸ்வரன் ஆகணும்னு நினைக்கல சார். இதை விட கொஞ்சம் மேன்மையான வாழ்க்கை கிடைக்குமா? இதை விட கொஞ்சம் பெட்டர் வாழ்க்கை எனக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இது என்றென்றும் மேன்மையை எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய மேஷராசி நண்பர்களே, இந்த மேஷ ராசியில் அஸ்வினி, பரணி, கிருத்திகை நட்சத்திரங்கள். இந்த அஸ்வினி, பரணி, கிருத்திகைக்குள்ளே அஸ்வினியில் 4 பாதம், பரணியில் 4 பாதம், கிருத்திகையில் 1 பாதம். முதல்ல இந்த மேஷ ராசி அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துருவோம். ஏன்னா நம்ம பிறந்தது மேஷ ராசி. எப்படி சொல்கிறோன்னா, இந்த வருஷம் பிறந்தோம் இல்லையா, குரோதி வருஷம், விஸ்வாவச வருஷம்னு சொல்கிற மாதிரி 1904, 1905, 1989, 1979, 2002, 2020ன்னு சொல்கிற மாதிரி முதல்ல மேஷ ராசி. இந்த மேஷ ராசிக்கான பாவம் என்ன, அதற்கடுத்து நான் பிறந்த நட்சத்திரத்திற்கான பாவம் என்ன, அதற்கடுத்து அந்த நட்சத்திரத்திலே முதல் பாதமா, 2ஆம் பாதமா, 3ஆம் பாதமா, அதற்கான பாவம் என்ன, இப்படியெல்லாம் இருந்ததுன்னா நம்ம பிறந்துட்டோம். இப்போது நம்முடைய வாழ்க்கை போயின்னு இருக்கு. இந்த வாழ்க்கையில் நாம் எதை எதிர்பார்க்கலாம்? இப்போ எனக்கு ஒன்று, இப்போது 40 வயசில் இருக்கோம் அப்படின்னா பையன் நல்லா படிக்கணும், எனக்கு ஒரு ப்ரமோஷன் வரணும், ரொம்ப நாளாக எனக்கு வேலை மாறணும்னு நினச்சிட்டு இருக்கேன், அந்த வேலை கிடைக்குமா? இப்படிப்பட்ட எண்ணங்கள் உடைய நாம் அதற்கு ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம செஞ்சோம்னா மாற்றிக்க முடியுமா? அந்த காலத்தில் தசரதன் குழந்தை வேணும் அப்படின்ட்டு புத்திரகாமேஷ்டி ஆகும் பண்ணனா 1 வருஷம். அந்த மாதிரி நம்மளால் பண்ண முடியாது, பண்ணுறதுக்கு தானே இல்லை. சின்ன விஷயங்கள் ஏதாவது பண்ண முடியுமா? சின்ன விஷயங்கள்னு என்ன அப்படின்னா, சின்ன சின்ன பரிகாரங்கள் செஞ்சால் வாழ்க்கை மாறிடுமா சார்? உடனே கேள்வி கேட்பாங்க. வாழ்க்கை என்பது மாறாது, நம்ம வாங்கி வந்த விதி மாறாது. விதியை மதியால் வெல்லலாம்னு ஒரு வார்த்தை இருக்குது. முடிந்தவரையில் ட்ரை பண்ணலாம், அவ்வளோதான். நாமும் வெளியில் போகச்சு ஒரு டூல் கிட் எடுத்துன்னு போகிறோம். எதுக்கு? பஞ்சர் ஆகிடும்னு நினச்சா எடுத்துன்னு போகிறோம்? இல்லை, வச்சு கொடுக்குறாங்களே நம்மளுடைய 2 வீலர் 4 வீலரில் எதற்காக? ஒரு எதிர்பார்ப்பு தான். அதை எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய முடியுமா அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இப்போ இருக்கிற சூழ்நிலை. இப்போ முதல்ல மேஷராசி. மேஷராசியில் இது கூட பிறந்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? ரொம்ப கடின உழைப்பாளிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. கடின உழைப்பாளிகள், அதே சமயத்தில் ரொம்ப ஃப்ராங்க், ஓப்பனாக பேசக்கூடியவர்கள், கொஞ்சம் அவுட்ஸ்போக்கனாகவும் பேசக்கூடியவர்கள், ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடியவர்கள். ஆக்டிவ்னா துரு என்று இருக்கக்கூடியவர்கள் மேஷ ராசிக்கு. ஏன்னா மேஷ ராசி அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா, மேஷம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அது 2 விஷயம். ஒன்று, எந்த விஷயத்தை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடியே நம்ம ஜாதக கட்டத்தில் 3 விஷயங்கள் நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும் சார். முதல்ல நாம் பிறந்த லக்னத்தினுடைய அதிபதி. இப்போ நாம் அதிகமாக பார்க்க போகிறது ராசியை பற்றி தான். ஏன்னா ராசி அப்படிங்கிறது நட்சத்திரத்தை வைத்து சொல்லக்கூடியது, சந்திரனை வைத்து சொல்லக்கூடியது. இந்த சந்திரன் எங்கே இருக்கான்? நமக்கு அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அஸ்வினியில் இங்கே தான், மேஷத்தில் தான் இருப்பான் சந்திரன். ஸோ இந்த வீட்டுக்கு அதிபதியான செவ்வாய் நல்லா இருக்கானா? எந்த இடத்துல உட்காந்துருக்கான்? அதாவது நம்ம கிரகங்களுடைய அதிபதி சுப பாவ பலன்கள் அப்படின்னு பார்த்துருப்போம். 1, 4, 7, 10, அந்த 1, 3, 1, 5, 9 கேந்திராதிபத்தியம், இதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துருப்போம். அதெல்லாம் விட்டுட்டு இப்போது அந்த மாதிரி இடத்துல இருக்கானா? நம்முடைய 3வது இப்போ நடக்கக்கூடிய தசாநாதன் எங்கே இருக்கான்? இந்த 3ஐயும் நம்ம தெரிஞ்சுக்கணும், பேசிக். அதற்கு அடுத்தது இந்த 3ம் எப்படி இருக்குங்கிறத பொறுத்தும் நம்ம சொல்லக்கூடியது. அதற்கு அடுத்தது இந்த மேஷராசியில் பிறந்தவர்கள் கரேஜஸ், ரொம்ப தைரியமாக இருக்கக்கூடியவர்கள். இது ராசிக்கான பொதுவாக சொல்லக்கூடியது. தைரியமாக இருக்கக்கூடியவர்கள் நான் எழுதி வச்சுருக்கேன், அதுதான் படிச்சுட்டு இருக்கேன். அதுக்கு அடுத்ததாக இவர்கள் ரொம்ப அடுத்தவர்களால் விரும்பக்கூடியவர்கள். இவர்களுக்கும் ஒரு ஆர்ட்டு, ஒரு கலை, ஒரு திறமை, தன்னுடைய திறமையை வெளியில் யாராவது அப்ரிஷியேட் பண்ணாங்களா, ஆஹா அப்படின்னு நினைக்கக்கூடிய தன்மை. ஒரு கொஞ்சம் நல்ல ஸ்திதியில் இருந்ததுன்னா, சூரியன் இல்லையா, உச்சமடையக்கூடிய இடம் சூரியன்.
அதனால் இந்த இடத்துல ராசி அதிபதியான செவ்வாய் உச்சம் ஆட்சி அடையக்கூடாது. அதை நம்ம தனி காணொலியில் பார்த்துக்கலாம். இருந்தாலும் இந்த வீட்டுக்குடையவன் செவ்வாய், இந்த இடத்துல உச்சம் அடையக்கூடியவன் சூரியனுடைய வீடு அப்படிங்கிறதுனால அது கொஞ்சம் காலரை தூக்கி விட்டுக்கணும். சூரியன் எங்கே இருக்கான் அப்படிங்கிறத பொறுத்து காலரை தூக்கி விட்டுக்கிறது, அந்த மாதிரியான எண்ணங்கள். அதே சமயத்தில் செவ்வாய் கொஞ்சம் நல்ல சிதில் இருந்தான்னா கொஞ்சம் ஓப்பனாக பேசக்கூடியது. ஓப்பன்னு சொல்கிறத விட பிளண்ட்டாக ஆமாம் இப்படி தான் அப்படின்னு உண்மையை உடைத்து பேசக்கூடியவர்கள் மேஷராசிக்காரர்களாக நான். இதற்கு அடுத்ததாக கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள்லையும் டக்குன்னு நம்ம மனசு பொறுக்காமல் டென்ஷன் ஆகிடுறதுன்னு நான் சொல்ல மாட்டேன், டென்ஷன் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். உடனே அந்த மனசுக்கு நேர மூளைக்கு போயிடும் விஷயம். இப்போ பற்றியா இவன் தப்பாக பேசலாம், புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிற மாதிரி. இதெல்லாம் ஒரு அசர்ட்டிவ்னஸ், இதெல்லாம் நம்முடைய பேசிக் குணங்கள். இதற்கு அடுத்தது நம்முடைய இந்த 1ஆம் வீடு. இந்த வீட்டில் அப்படின்னா லக்னம் அப்படிங்கிறது உயிர், ஜீவன், தேகம், தோற்றம், இப்படி பல விதங்களில் சொல்லக்கூடியது இந்த இடம். இதற்கு அடுத்தது நம்முடைய காரகத்துவம்லாம் இப்போ நம்ம பார்க்க போகிறதில்ல. அந்த காரகத்துவம் பார்த்தா ரொம்ப இதுவாகிடும். நட்சத்திரம் இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிறது அஸ்வினி. அஸ்வினி நட்சத்திரம் அப்படிங்கிறது, இந்த அஸ்வினி அப்படிங்கிற பேசிக்காகவே அஸ்வினி மகம் மூலம் கேத்து திசை. கேத்து இஸ் அ ஞானகாரகன், ஞான மோக்ஷகாரகன். ஞானகாரகன் புதன். இவன் ஞானத்தையும் மோட்சத்தையும் கொடுக்கக்கூடியவன். ஞானம் அப்படிங்கிறது அறிவு, ஞான மோட்சம் அப்படிங்கிறது ஐக்யூ அப்படின்னு சொல்லக்கூடியது. அதில் உள்ளுக்குள்ளே இப்போது நம்ம ஒயர் பார்க்குறோம், ஒயருக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற டங்ஸ்டன் லெவல் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடியது கேது, ஞான மோட்சத்தை கொடுக்கக்கூடியது. அதனால் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களாக நாம் சாதாரணமாகவே ஒரு தெய்வ அருள் உள்ளவர்களாக, ஒரு பேசிக்காகவே ஒரு தனவந்தர்களாக, நல்ல இடத்துல நல்ல பொசிஷனில் நமக்கு மற்ற கிரகங்கள் இருந்ததுன்னா நல்ல பொசிஷனில் இருக்கக்கூடியவர்களாக, சுய உழைப்பால் சம்பாதிக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள். இது அஸ்வினி சாதாரணமாக நம்ம சொல்லக்கூடியது. கொஞ்சம் ஞான அறிவுள்ளவர்கள்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் ரொம்ப, அதாவது உச்சமாகக்கூடிய சூரியன், செவ்வாய்னா வைப்ரண்ட்டாக இருக்கக்கூடிய செவ்வாயினுடைய வீடு. அதனால் ஞானம் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள், திறமையாக இருக்கக்கூடியவர்கள், விசால புத்தியுடையவர்களாக இருக்கக்கூடியவர்கள், இப்படி ஒரு நேதி நேர்மை இப்படியாக இருக்கக்கூடியவர்கள். இதெல்லாம் சொல்லக்கூடியது தான் அஸ்வினி நட்சத்திரம். இந்த அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா, சார் அஸ்வினி நட்சத்திரம் சரி, எனக்கு அந்த அஸ்வினி நட்சத்திரத்தினால என்னென்ன, இப்போ நான் சாதாரணமாக ஒரு நமக்கு தேவையானது என்ன அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம் இல்லையா. அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னா எனக்கு ஏற்ற பறவை எது சார், எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன். இப்போ இதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு மற்ற காரகங்கள், காரகத்துவம், பாவகத்துவம் இருக்கிறதை பொறுத்து தான் இருக்கும். இது ஒரு பேசிக்காக ராசியை வைத்து சொல்லக்கூடியது தான், சரியா. நமக்கு எது தேவையானதுன்னு எழுதி வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் நிறைய கணிச்சு பார்த்து நிறைய ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த காம்பினேஷன் ஜோதிஷமே ஜஸ்ட் பெர்முடேஷன் காம்பினேஷன் தான் சார். அதனால் நமக்கு தேவையானது என்னென்ன, சில பேருக்கு எனக்கு திடீர்னு பார்த்தா எனக்கு மயில் ரொம்ப பிடிச்சிருக்கு சார் அப்படின்னும். சில பேர் தேவையே இல்லாத காகத்தை பார்த்தாலே தெரியுது, தினம் எங்கள் வீட்டுக்கு காகம் வரும் சார், அதுக்கு நானே கையில் கொடுத்தா கூட வாங்கிக்கும் சார், என் ஒய்ஃபை கொடுப்போம் வாங்கிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள். சில பேருக்கு எனக்கு என்னமோ தெரில, பூனையை பார்த்தா பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஏன் இதெல்லாம் அந்த மாதிரி நமக்குன்னு ஒன்று இருக்கா, ஒரு பறவை இருக்கா, ஒரு பூனை இருக்கா, ஒரு மிருகம் இருக்கா, நமக்குன்னு ஏதாவது ஒரு தெய்வங்கள், நமக்கு ஈக்குவேஷன் பண்ணக்கூடிய தெய்வங்கள் இருக்கா, புஷ்பங்கள் இருக்கா, எந்த புஷ்பத்தால் நான் வணங்கினால் எனக்கு கொஞ்சம் மேன்மை கிடைக்கும், இப்படி தான் நம்ம பார்க்க போகிறோம். மெயினாக அஸ்வினி பேசிக்காக அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இவர்கள் என்ன சொல்கிறாங்க, பறவை ராஜாளி அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜாளி என்ற பறவை, ஏன்னா அந்த ராஜாளியினுடைய பறவை நீங்கள் பார்க்க அதிகமாக உயரமாக பறக்கக்கூடிய பறவை. இந்த சூரியனுடைய வெளிச்சத்திலே தகன்னு மின்னக்கூடிய அந்த ப்ரௌனிஷ் இதில் மின்னக்கூடியதாக இருக்கிறதுனால அந்த சிவப்பும் மெரூனிஷ் பிங்க் மெரூனிஷ் கலந்ததாக இருக்கக்கூடிய அந்த பறவையை கொடுத்துருக்காங்க ராஜாளி. அந்த நமக்கு ஏற்ற மிருகம் எதுன்னு பார்த்தோம்னா குதிரை. அதுவும் எஸ்பெஷலி இந்த ஆண் பெண் நம்ம இதில் ஒன்றுலேயும் பார்க்கச்சவே நிறைய விஷயங்கள் இவர்கள் எல்லாத்தையும் சேர்த்து எழுதியிருக்காங்க. என்னென்ன விஷயங்கள் சேர்த்து எழுதப்பட்டன அப்படின்னு பார்த்தோம்னா, கிரகங்களுடைய வீடு, கிரகங்களுடைய பொசிஷன்,
அடுத்தது இது ஆண் பெண் ஆண் பெண் அப்படிங்கிறது எந்த வீடு, ஆண் வீடா பெண் வீடா, அது இதற்கு எது தேவை. சிலது ஆண் வீடாக இருக்கலாம், ஆனால் அந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் பெண் கிரகமாக இருக்குது, அல்லது பெண் வீடாக இருக்கலாம், இதுக்கு ஆண் தெய்வம் இருக்குது. இதெல்லாம் அவங்க அனலைஸ் பண்ணியிருக்காங்க. இதற்கு அடுத்தது அந்த இடம் எது, நிலமா நீரா காற்றா, ஸ்திரராசியா ஜலராசியா, இப்படி அனைத்தையும் வைத்து இந்த ப்ரெடிக்ஷன் சொல்கிறாங்க. அதற்கு அடுத்தது நமக்கு தெய்வம்னு பார்த்தோம்னா சரஸ்வதி அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சார், சரஸ்வதினா என்ன பண்ணணும்? ஒரு பேசிக்காக நம்ம அதை புரிஞ்சுக்கணும். அஸ்வினி சாதாரணமாக இருக்கக்கூடியவர்கள், அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு பேசிக்காக சரஸ்வதி தெய்வமாக கனெக்ட் பண்ணப்படுகிறது. நான் சொல்லிடுறேன், அப்புறம் அது என்ன பண்ணலாங்கிறது நான் அப்புறம் சொல்கிறேன். புஷ்பம் பூன்னு சொல்லுவோம் இல்லையா, புஷ்பம் சாமந்தி மலரால் அர்ச்சிக்கப்படுவது அப்படிங்கிறது விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. ஏன்னா சாமந்தி ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கணும் சார். பேசிக்காக யாரோ ஒருத்தர் ஒரு ஜோசியர் சொல்லிட்டு போகிறாரு அப்படின்னா அதை எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா இப்போது நம்ம டாக்டர்கிட்ட போகிறோம், டாக்டர் ஏதோ மெடிசன் எழுதி கொடுக்குறாருன்னா கூகுளில் போய் தேடிகிட்டே இருந்தோம்னா கடைசி வரைக்கும் நம்மளால் வாங்கவே முடியாது. இந்த டாக்டர் இதை எது கொடுத்துருக்காரு, இந்த மெடிசன் எது கொடுத்துருக்காரு, நம்மளால் மண்டை காஞ்சிடும். சில சமயத்தில் அது தேடாமல் இருக்கிறது, அவர்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்வது மிக மிக நல்லது. சாமந்தி அப்படின்றது புஷ்பம், மஞ்சளை அதிகமாக வெளிப்படுத்தக்கூடியது, நல்ல விஷயத்தை சொல்லக்கூடியது. இது பேசிக்காக அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியது. இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன். அடுத்தது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு பாதங்கள் 4 உண்டு. இப்போ நம்ம பார்த்தோம்னா ஒரு ராசியில் எடுத்துட்டோம்னா சில ஜோசியக்காரர் டிகிரி வைச்சே பேசுவாங்க. அது என்ன சார் மீனிங் டிகிரி வைத்து? நான் என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு, என்னை பற்றி இதை தொடர்ந்து பார்ப்பவர்களுக்கு நிறைய நுணுக்கங்களை சொல்லணும்னு எனக்கு ஒரு சின்ன ஆசை சார். தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும், அதே சமயத்தில் ஈஸியாக அந்த நுணுக்கம் நமக்கு மனசில் நிற்கணும். அதனால் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் அழுத்துங்க, லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தேன்னா ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்கக்கிட்ட. அதாவது நம்முடைய விஷயங்கள் இப்போ அஸ்வினியில் 4 பாதங்கள் இருக்குது. ஒரு நட்சத்திரம் மொத்தம் 360 டிகிரின்னு சொல்கிறோம். இந்த டிகிரி வைத்து என்ன சொல்லலாம்னா 30 டிகிரி சார் ஒரு வீட்டுக்கு, 30 டிகிரி ஒரு வீட்டுக்கு அப்படின்னு சொல்பவர்கள் உண்டு. இந்த 30 டிகிரிக்குள்ளே நம்ம சில பேர் டிகிரி வச்சு அந்த சார் சனியும் ராகுவும் எந்த டிகிரியில் இருக்கான் பாருங்கள். சனி குருவோடு இருக்குச்சு எந்த டிகிரி, 10 டிகிரிக்குள்ளே இருக்கானா, 8 டிகிரிக்குள்ளே இருக்கானா, 13 டிகிரிக்குள்ளே இருக்கானா அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன சார், அந்த 13ன்றது ஒரு கணக்கு இல்லையா? நான் நிறைய விஷயங்கள் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இதை சொல்கிறேன். 13ன்றது ஒரு கணக்கு என்ன அப்படின்னா, இப்போது 30 டிகிரின்னு இருக்குது. 30 டிகிரியை ஒரு இடத்துல 9 பாதங்கள், 9 பாதங்களை நம்ம பிரித்தோம்னா 3.3. பேசிக்காக ஒரு நட்சத்திரத்திற்கு 4 பாதங்கள், 4 பாதங்களை 3 × 3 பிரித்தா 13 டிகிரி. இதை தான் சொல்கிறாங்க, அந்த 4 பாதத்துக்குள்ளே அடக்கக்கூடியதாக 13 டிகிரிக்குள்ளே இருக்கா அப்படின்னு பார்க்குறாங்க. அவ்வளோதான். அந்த அதனால தான் சில பேர் 13 டிகிரிக்குள்ளே 2 கிரகங்கள் இருந்தால் ஒன்று கிராவிடேஷன் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும், அதனால் விளையக்கூடிய நன்மைகள் கெடுதல்கள் அதிகமாக இருக்கும்னு சொல்ல வராங்க. சரி, இப்போது நம்ம அஸ்வினியினுடைய முதல் பாதம், அஸ்வினிக்கு முதல் பாதத்துக்கு மரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. முதல் பாதத்தின் விசேஷங்களை பார்த்துக்கலாம். முதல் பாதத்தில் பிறந்த நாம் எதில் இருக்கோம்னா புத்தி சாதுரியமாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அற்பமான சில சமயத்தில் என்ன ஆகும்னா ரொம்ப புத்தி சாதுரியமாக தான் இருக்கும். இந்த ஓவர் புத்தி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அற்பமான எண்ணங்கள் வரும். சார் புரியல நீங்கள் சொல்கிறது அப்படின்னா, அற்பமான எண்ணங்கள் அப்படின்னா இப்போது ஒரு பாம்பு போயிட்டே இருக்கும், நம்மளுக்கு புத்தி சாதுரியம் இருக்கும், ரொம்ப டாக்டிக்கலாக திங்க் பண்ணணும்னு அந்த பாம்பை தொட்டு பார்க்குறது, அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன எண்ணங்கள் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. இது சில சமயத்தில் என்ன பண்ணுவோன்னா, நம்ம புத்தி சாதுரியத்தில் இன்னொருத்தங்கிட்ட போய் ஃப்ரெண்டுன்னு போய் அவன் என்ன சொன்னான் பற்றியா அப்படிலாம் சொல்கிறான், அவனை பற்றி பி கேர்ஃபுல் நாம் நினச்சிட்டு இருப்போம், பி கேர்ஃபுல்னு அவனை எச்சரிக்கிறோன்னு. அது ஆனால் சில சமயத்தில் ஒரு சிறு புறம் பேசுவதாகவும் இருக்கிறது. இது அஸ்வினி நட்சத்திரக்காரருடைய ப்ளஸ் மைனஸ். முதல் பாதம் அந்த முதல் பாதத்திற்கு மரம் என்ன சொல்கிறாங்கன்னா எட்டி மரம் அப்படின்றாங்க. இது என்ன சார் எட்டி மரம்? நிறைய விஷயங்கள் வருது, எட்டி மரம், விழா மரம், ஒவ்வொரு மரம், இந்த மரத்தினுடைய விசேஷங்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இதில் முதல் பாதத்துக்கு அவர்கள் சொல்லக்கூடியது எட்டி மரம். எட்டி மரத்தை என்ன செஞ்சு போட்டுக்கலாம், என்ன பண்ணிடலாம் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஜாதகத்தினுடைய விசேஷத்தை தான் சார் வச்சு பார்க்க முடியும். ஏன்னா முதல் பாதத்திற்கு அஸ்வினி முதல் பாதம் எட்டி மரம்னு சொல்லிட்டு மற்ற சொல்லிட்டு நான் என்னன்னு சொல்கிறேன்.
அஸ்வினி 2ஆம் பாதம். இந்த 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு என்னென்ன ஒரு விசேஷமான நாலேஜ் இருக்கும் சார். ஒரு அனலைஸ் பண்ணி பார்க்கக்கூடிய நாலேஜ். அதுவும் எப்படி, இந்த சாஸ்திரங்கள்னா என்ன, சரித்திரம்னா என்ன, ராஜராஜ சோழன் பிறந்தான்னா அவன் எப்போ பிறந்தான், ஏன் பிறந்தான், பொதுக்க நீ பாட்டு சொல்லிட்டு போயிட்டேன் ராஜராஜ சோழன் பிறந்தான்னு, எப்போ பிறந்தான், ஏன் அவன் வந்து ரொம்ப தைரியமாக இருந்தான், உண்மையாகவே கரிகால் சோழனை கொன்னது யார், இப்படியெல்லாம் கேள்வி கேட்கக்கூடியவர்கள் அஸ்வினி 2ஆம் பாதம். அதாவது இன்குசிட்டிவ்னஸ்ன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க, அதை புரிந்து கொள்ளும் தன்மை அப்படின்ட்டு. இது அஸ்வினியினுடைய இன்னும் கொஞ்சம், அதனால் என்ன ஆகுன்னா கேள்வி கேட்குற சமயத்தில் கொஞ்சம் வாதம் வரக்கூடியது, வாதம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் அஸ்வினி. ஏன்னா நாலேஜ் இல்லையா, கேத்து அஸ்வினி மகம் மூலம் கேத்து திசை, அதில் பிறந்தவர்கள் நாலேஜுக்காக வாதம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். ரொம்ப வாதம் செய்தலையும் அது மட்டுமல்ல, வாதம் செய்யும் ஜெயிச்சிட்டோம்னா காலரை அப்படி தூக்கி விட்டுக்கிறது, அடுத்தவனுக்கு தெரிகிற மாதிரி. இந்த மாதிரி குணம் கொண்டவர்கள் 2ஆம் பாதம். இந்த மாதிரி குணம் கொண்டவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம கொஞ்சம் சறுக்கிட்டோம், அஸ்வினி 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் அப்படின்னா அவர்களுக்கு இன்னொன்று பண்ணிப்பாரு, மகிழ மரம். அவர்களுக்கு தேவையானது மகிழ மரம். இந்த மகிழம் பூ இருக்கு இல்லையா, அந்த மகிழம் பூவை எடுத்துன்னு வந்து அந்த மகிழம் பூவை வைத்து சரஸ்வதியை வணங்கி வருதல் அப்படிங்கிறதுக்கு ஏற்றமாக இருக்கக்கூடியதாக சொல்லப்படுகிறது. அகில இது வந்து நாம் பார்க்குறது அகில உலகத்திற்கும் இல்லை, பேசிக்காக இந்த பரத கண்டத்துக்கு மட்டும்தான். இங்கே இருக்கக்கூடிய லெமூரியா கண்டத்துலேருந்து ரஷ்யாவினுடைய பின்பகுதி, சைனாவினுடைய இது வரைக்கும், அது வரைக்கும் தான் நம்ம இருக்கிறது தான் அதை பார்க்குறோம், மற்றவங்களுக்கு பார்த்துக்கலாம். இப்போது அஸ்வினி நட்சத்திரத்தினுடைய 3ஆம் பாதம். இந்த அஸ்வினி நட்சத்திரம் பேசிக்காகவே நம்ம சொன்னோம் இந்த ஆண் குதிரை அப்படின்னுட்டு. இதையும் நீங்கள் கனெக்ட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த ஆண் குதிரைன்னா, ஆண் குதிரையை 2-3 விஷயத்துக்கு சொல்கிறோம். நல்ல தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், குதிரை அப்படின்னாலே வெரி நாலெட்ஜபிள் அப்படின்னு. குதிரை ரொம்ப ஞானம் உள்ளது. ஹயக்ரீவன் அப்படின்னா அதை உருவப்படுத்தச்சு குதிரையாக தான் உருவப்படுத்துகிறாங்க, ஹயக்ரீவனை. அதே மாதிரி வாதிராஜர் அப்படின்னு இதில் சொல்லுவாங்க, அந்த வாதிராஜரை உருவப்படுத்தச்சு குதிரை ஆண் குதிரையாக தான் உருவப்படுத்துகிறாங்க. அந்த ஆண் குதிரைக்கு வேதம், சாஸ்திரம், விஞ்ஞானம், எப்படி அஸ்வினியனுடைய 3ஆம் பாதத்தில் இருப்பவர்களுக்கு இதையெல்லாம் நுட்பமாக தெரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்கும். இதெல்லாம் எப்படி இருக்கணும்னா, அதுக்கு அடுத்து நம்முடைய ஜாதகத்தில் 3ஆம் பாவாதிபதியான புதன் எப்படி இருக்கான், குரு 9ஆம் பாவாதிபதியான குரு எப்படி இருக்கான், அதை பொறுத்து இதெல்லாம் அமையக்கூடியது. சரியா? இன்னொன்று, இவர்கள்லாம் இந்த அடுத்தவனுக்கு கொஞ்சம் டீச்சிங் பண்ணுற மாதிரி இருப்பாங்க. 3ஆம் பாவாதிபதி அஸ்வினி நட்சத்திரக்காரல் 3ஆம் பாவாதிபதி, ஏன்னா இவனுக்கு விஷயம் நிறைய தெரியும், அதை சொல்லணும். உனக்கு தெரியுமா, இப்போ நான் சொல்கிறேன் பாரு அப்படின்னு ஒரு டக்குன்னு ஒரு இடத்துல ஒரு 4 பேர் இருக்கக்கூடிய இடத்துல சொல்லக்கூடிய பாவம் உடையவர்கள் அஸ்வினி 3ஆம் பாதத்தை உடையவர்கள். அடுத்தது இவர்களுக்கு சின்ன சின்ன, ஏன்னா இது வந்து இந்த இடம் வந்து பேசிக்காகவே அஸ்வினி வந்து உஷ்ண தேகத்தை கொண்டவர்களாக, இந்த சில சந்தர்ப்பங்களிலே பிபி, அதாவது ரத்தம் வந்து கொதிக்கக்கூடியவர்கள், ஏன்னா அதிகமாக திங்க் பண்ணுறவங்க, எல்லாத்தையும் டக்குன்னு எடுத்துக்கொண்டுபவர்கள். இப்படி இருந்தால் அவர்களுக்கு வந்து அந்த ரத்த கொதிப்பு, அதாவது ரத்தம் கொஞ்சம் பாயிலாருன்னு சொல்லுவோம் இல்லையா, அது வரக்கூடிய சான்சஸ் இருக்குது. இது 3ஆம் பாவாதிபதி. இந்த 3ஆம் பாவத்துக்கு பாதாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாதாம்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், பாதாம் மரம்னு சொல்லுவதுண்டு. இங்கே இதில் வந்து நார்த் இந்தியாவில் பாதாம் பருப்பு, அந்த பாதாம் மரம், அந்த பாதாம் நம்ம வந்து எடுத்துக்கொள்வதனால நமக்கு வந்து இதெல்லாம் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாதாம் மரம் இவர்களுக்காக ஈக்குவலாக சொல்லப்படுகிறது. இவர்களுக்கும் 4ஆம் பாவதியை பார்த்துட்டு சொல்லலாம். 4ஆம் பாவம் வந்து மிக மிக விசாலமான புத்தியை கொண்டவர்களாக இருப்பாங்க. சில பேருக்கு குறுக்கு புத்தியாக இருக்கும், நம்ம பார்க்குறோம் அந்த மகர ராசியில் வரைச்சே தெரியும். குறுக்கு புத்தி இல்லாமல் அஸ்வினி 4ஆம் பாதத்தில் பொருள் விசால புத்தியை கொண்டவர்களாக இருப்பார்கள். அது மட்டுமல்ல, இவர்கள் பேசிக்காகவே அந்த அஸ்வினிய நட்சத்திரமே கொஞ்சம் தெய்வீக ஈடுபாடு கொண்டதாக இருக்கும். 4ஆம் பாவாதிபதி இன்னும் அதிகமாக தெய்வீக ஈடுபாடு கொண்டவர்கள். எல்லாரையும் நான் சொல்லலை, அகெயின் அவரவர்களுடைய ஜாதகத்திலையும் பார்க்கணும். இது வந்து பொது பலன் தான் நம்ம சொல்கிறோம், சரியா? அதற்கு அடுத்தது இவர்கள் கொஞ்சம் நீதி, நேர்மை, நியாயம் பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள். 2ஆம் பாவம் 2ஆம் இடத்துல யார் உட்கார்ந்துருக்கான்னு பார்க்கணும். சனி ராகு இல்லாமல், பாவாதிபதி செவ்வாய் இல்லாமல், இப்படியெல்லாம் பார்க்கணும் நம்முடைய ஜாதகத்தில். இது சாதாரணமாக சொல்லப்படுகிறது. இவர்களுக்கு நஞ்சுண்ட மரம் அப்படின்னு ஒரு இருக்குது. நண்டாஞ்சு மரம்னா நஞ்சுண்ட மரம்னு சொல்லுவாங்க, நண்டாஞ்சு மரம் அப்படின்னு அவர்களுக்கு அதை ஈக்குவலாக சொல்லப்படுது. இப்போ பார்க்கலாம் நம்ம
இப்போது நம்ம எதை வச்சு பார்க்கணும் அப்படின்னா, நமக்கு குரு நல்ல நிலைமையில் இருந்தால், அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு குரு நல்ல நிலைமையில் இருந்தால், நாம் வந்து நமக்கு ஒரு ஒரு வேலை கிடைக்கணும், அல்லது நம்முடைய குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகணும், அல்லது நாம் வந்து வெளிநாடுக்கு படிக்க போகணும், இப்படியெல்லாம் நம்ம ஜாதகத்தில் சொன்னால் ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னா, ஆண் குதிரை சம்மந்தப்பட்டதை நான் சொன்னேன். ஹயக்ரீவர் அப்படின்னு மெயினாக வாதிராஜர், அதாவது ராகவேந்தருடைய இதுவாக வரக்கூடியவர் வாதிராஜர். இவர்களை நாம் பூஜித்து வருதல் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, இந்த திருச்சிக்கு அருகாமையில் ஒரு கோயில் இருக்குது. பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 பேரும் சேர்ந்த மாதிரி ஒரு கோயில். அங்கே சரஸ்வதிக்குன்னு ஒன்று இருக்குது. அது தவிர கும்பகோணத்துக்கு அருகாமையில் சரஸ்வதி கூத்தனூர்னு ஒரு இடம் இருக்குது, ஞான சரஸ்வதி. இந்த சரஸ்வதியை நம்ம, ஏன்னா சில சந்தர்ப்பங்களில் நம்மளுக்கு குறையும், அறிவு வேலை செய்யாது. எப்படி சார் அறிவு வேலை செய்யாதுன்னா, அறிவு இருந்தால் வேலை செய்யுமே அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு ப்ரமோஷன் வரணும். அந்த சந்தர்ப்பத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு வந்து அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு பிடிவாதமாக இருக்கும், எப்படி நமக்கு கிடச்சிடணும்னு. ஆனால் வேற ஒருத்தன் வாங்கி போகிறதுக்கு சொல்லியிருப்பான். அந்த சந்தர்ப்பங்களில் நமக்கு ஒரு சின்ன 50-50ன்னு போகிச்சு யார் கொடுக்கணும் தெளிச்சு, இந்த மாதிரி கூத்தனூர் ஞான சரஸ்வதியோ அல்லது சரஸ்வதியினுடைய காயத்ரியோ நாம் நமக்குள் சொல்லி வந்தோமே ஆனால், அதை எப்படின்னா, சரஸ்வதி படம் இருந்து காயத்ரி சொல்லி வந்து சரஸ்வதியினுடைய 108 நாமாக்கள் சொல்லி சாமந்தி புஷ்பத்தால் அர்ச்சித்து வந்தோமே ஆனால், அந்த நம்ம மற்றவங்களை கேட்டது 21 நாள் பண்ணணுமா, 11 நாள் பண்ணணுமா, எத்தனை நாள் பண்ணணும் அப்படிங்கிறத பண்ணினோம்னா நிச்சயமாக நமக்கு வாழ்க்கை என்பது மேம்படக்கூடியதாக அமைந்திருக்கும். இது சாதாரணமாக நட்சத்திர பலன்களை வைத்து சொல்லக்கூடியது. ஒன்றுத்துக்கும் வித்தியாசமாக நாம் திங்க் பண்ணக்கூடியவர்களாக இருக்கிறோம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள். இதை தவிர நமக்கு வரக்கூடிய நம்முடைய பாவாதி பலன் நான் தனியாக ஒரு 12 காணொலி போட்டிருக்கேன். நம்முடைய பாவத்திற்கு என்னெல்லாம் ஏற்றது அப்படின்னு. 1, 4, 7, 10 இருக்கக்கூடியவர்கள் நம்மை பார்க்கக்கூடியவர்கள், பார்வைன்னு இருக்குது சார். ஏன்னா நம்ம பார்த்தாலும் எதிர இருக்கிறவன் கண்ணாடி பார்வையாக இருக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படியே குத்துற மாதிரி இருக்குன்னு. அந்த மாதிரி பார்வைகளால் நம்ம எப்படி நம்ம மாற்றிக்கிறதுன்னு, அதனால் அதையெல்லாம் வேறொரு காணொலியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி. இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.